அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. டெலிவரி பேக் வந்து பேக் பண்ண போறோம். அந்த டெலிவரி பேக் பேக் பண்றது பாத்தீங்கன்னா நான் 8வது மாசத்துலயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8 பிறந்துச்சு அப்படின்னும் போதே நான் வந்து ஒன்னு ஒன்னா ஆர்டர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா லிஸ்ட் எல்லாம் வச்சு அதுபடி ப்ராப்பரா வந்து ஆர்டர் போடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணல. எனக்கு ஞாபகம் வரும்ல இதெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த லிஸ்ட் வந்து எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்லயே வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் வந்து ஆர்டர் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்தா வந்து நான் ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் வந்து கைக்கு எடுத்தாச்சு. ஒரு சில ஐட்டங்கள் வந்து நான் நேர்ல போய் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்க இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெலிவரி பேக் வந்து பேக் பண்ண போறோம். நான் இதை பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். மதருக்கு தேவையானது, எனக்கு தேவையானது, அப்புறம் நியூ பார்னுக்கு தேவையானது, அப்புறம் காமனா வந்து என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி பிரிச்சு 3 விதமா எடுத்து வச்சிருக்கேன். 8வது மாசம் முடிய போகுது அப்படின்னாலே நம்ம டெலிவரி வந்து எப்பனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 9th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டெலிவரி வந்து நம்மளுக்கு எந்த வீக்ல இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 8வது மாசம் ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா நம்ம இருந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நம்ம டெலிவரிக்கு போகும்போது. ஸோ அதனால எதையும் நம்ம ஸ்கிப் பண்ணாம மறக்காம எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நான் ஒன்னையும் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ நான் கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நான் கூட ஷேர் பண்றேன். முதல்ல வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ். நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமமா. நம்ம ஒரு 4ல இருந்து 5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுவும் ஃபீடிங் ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு 1 இல்லைன்னா 2 ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. நைட்டி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபீடிங் நைட்டி தான். அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த காட்டன் சாரீஸ்மே பாத்தீங்கன்னா இன்னும் தண்ணியில நான் போடவே இல்லை. பேக் பண்றதுக்கு முன்னாடி தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கணும். இருக்க எல்லாத்தையுமே வார்ம் வாட்டர்ல போட்டு லைட்டா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் பேக் பண்ணி வைக்கணும். இப்போ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வச்சிருக்கேன். இதுல 1-2 மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கு வரும்போது போட்டுக்கிடலாம். எனக்கு வந்து அபயா தேவைப்படும். ஸோ அபயாவுமே பாத்தீங்கன்னா ஓப்பன் டைப்ல தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபீட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு அபயா தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்க ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிளாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். அப்பதான் வந்து குழந்தைய ஹர்ட் பண்ணாது, குழந்தைக்கும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபீடிங் நைட்டிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டார்க் கலரா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ரெகுலரா. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி டார்க் கலர்ஸா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி முடிச்சுட்டு 1 மந்தாவது வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கடைக்கு போய் செலக்ட் பண்ணி எந்த ஐட்டமும் நம்ம நின்று வாங்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரீ பிளான்டா கொஞ்சம் அந்த 1 மந்த்துக்கும் சேர்த்து எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த நைட்டிஸும் அப்படிதான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெகுலரா நம்ம நைட்ல தான் சுத்துவோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2-3 நைட்டிஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபீடிங் பிரா வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த கிளிப் டைப்ல வந்திருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிளிப் மாதிரி வந்துருதா, இதை வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஃபீட் பண்ணிக்கிடலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு 2 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு கூடவே பாத்தீங்கன்னா அந்த நர்சிங் பேடும் சேர்த்து வாங்கியிருக்கேன் நான். மில்க் ஃப்ளோ சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பாயில் ஆயிரும் நம்ம ட்ரெஸ், கொஞ்சம் வெட் ஆயிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த நர்சிங் பேட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸுக்குலாம் வராது, இதுலயே நின்றும். நம்ம இதை திரும்ப வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் பேண்டீஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு டெலிவரி ஆனதுமே பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ்க்கு வந்து ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம நார்மல் பேண்டீஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வேற உட்காந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். அது கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். முன்னாடி பார்த்தது டயப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறது, அது மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ். இந்த பேண்டீஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இது உள்ள நம்ம பேட் வச்சு யூஸ் பண்ணணும். நான் 2மே வாங்கியிருக்கேன். எனக்கு எது சூட் ஆகுதுன்னு தெரியல. நான் எது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்றத ஆஃப்டர் டெலிவரி நான் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த டிஸ்போசபிள் பேண்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேடு வாங்கணும் அப்படின்றனால ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். ட்ரையல் பார்க்குற மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று தான் வாங்கியிருக்கேன். எது பெஸ்ட்டோ அதுக்கப்புறமா அதை வந்து கண்டினியூ பண்ணணும். நார்மல் பேண்டீஸ்மே பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ்ல வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா அப்படின்றதுக்காக இதுவுமே வாங்கி வச்சிருக்கேன். அடுத்துதான் நியூஸ் பேப்பர், அப்படி இல்லாட்டி டிஸ்போசபிள் கவர் வந்து கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க.
ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண அந்த பேடு, டிஸ்போசபிள் அந்த பேண்டீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே போடாம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லயோ இல்ல நம்ம யூஸ்வலா நம்ம இந்த பிளாக் கலர்ல கவர்லாம் வருது இல்ல, அதுல மாதிரி கூட வச்சுட்டு நம்ம நீட்டா வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் அது சேஃபா இருக்கும். கீழே விரிச்சு உட்காரணும் அப்படின்னா கூட நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். விரிச்சு சாப்பிடணும் உட்காந்து அப்படின்னா கூட நியூஸ் பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேஸ் டவல் எடுத்து வச்சிருக்கேன், நல்ல சாஃப்டான கிளாத்ல இருக்கிற மாதிரி. இது நமக்கு யூஸ் பண்றதுக்கு தான், பேபிக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. அந்த மாதிரி டைம்ல சாஃப்டான கிளாத் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும், நம்மளுக்கு ஃபீல் ரொம்ப கசகசன்னு இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி சாஃப்டான கிளாத்ல பார்த்து டவல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். காட்டனில் பாத் டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டல் யூஸ்க்காகவே. அது கூடவே உள்பாவாடையும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நைட்டிஸ் போடுறோம் இல்லை மற்றபடி ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா உள்பாவாடை இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். பட் இது யூஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் பெட் அந்த அளவுக்கு நீட்டா இருந்தா கூட நம்மளோட பெட்ஷீட்ல படுக்க தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோக்கு மேலே இந்த பெட்ஷீட்டே போட்டுருவேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா பில்லோலாம் எடுத்துட்டு போக மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பில்லோ கூட எடுத்துக்கலாம். இது போக உங்க கூட தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெட்ஷீட் பில்லோ வேணும்னா நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஃபீடிங் கவர், நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கவர் மாதிரி மேல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிளாத்தும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது, குழந்தைக்கு வந்து ஹர்ட் ஆகாது, கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம காமன் டாய்லெட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்துருக்க ரூம்லயே வந்து நம்ம டாய்லெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட அது கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் ஸ்லிப்பர் எடுத்துட்டு போறது ரொம்பவே பெட்டர். நல்லா கிரிப்பா இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த டாய்லெட்டரி செட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சோப்பு, ஒரு பிரஷ், அப்புறம் பேஸ்ட்மே பாத்தீங்கன்னா இந்த சாம்பிள் வருதுல, சாம்பிள் பீஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதான் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே காலி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டியா தான் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு மேக்கப் கிட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து மேக்கப் அவ்வளவா போட மாட்டேன். எனக்கு வந்து லிப்பாமும் காஜலும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால அது ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்க எடுத்துக்கோங்க. இது 3 தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும் கண்டிப்பா. ஸோ இது வச்சுக்கலாம் நம்ம. எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுனா அதையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுறது கிளிப்பு, ரப்பர் பேண்டு, சேஃப்டி பின் வந்து சம்டைம்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஹிஜாப் போடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சேஃப்டி பின் வந்து எனக்கு தேவைப்படும் பர்சனலா. உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க சேஃப்டி பின் விட்டுடலாம். இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக 1-2 எடுத்துட்டு போயிருங்க. கிளிப் வந்து நம்ம வச்சிருப்போம், பேண்ட் வச்சிருப்போம், ஆனா சடனா அது காணாம போயிடும், நம்மளுக்கே தெரியாது எங்க போயிருக்குன்னு. ஸோ எக்ஸஸா நீங்க வந்து கிளிப்பு அப்புறம் ரப்பர் பேண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், வெட் வைப்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சோப்பு எடுத்துக்கிறதுனால நம்ம 1 வீக் தான் நாங்க இருக்க போறோம், அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு போகல. அடுத்ததா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இந்த டயப்பர் பேக். டயப்பர் பேக் வந்து நம்ம குழந்தையோட வெளியில போறோம் அப்படின்ற டைம்ல ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. ஏன்னா குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம இதுல வச்சிடலாம். ஃபீடிங் பாட்டில் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத கேரி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஹேண்ட் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிடலாம், ஷோல்டர் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிடலாம். உள்ளேயுமே நிறையவே ஸ்பேஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ ஐட்டம்னாலும் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு துப்பட்டா தேவைப்படுதுன்னா நீங்கள் 1-2 எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்கன்னா நான் போறதுக்குள்ள அதையும் சேர்த்து பேக் பண்ணிடுவேன். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பாக்குறவங்களுமே கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணும்போது அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப நியூ பார்ன், அதாவது குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்வாடல் கிளாத், அதாவது குழந்தைய வந்து நல்லா சுத்தி வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாசமா பாத்தீங்கன்னா நல்லா வயிற்றுக்குள்ளே வந்து கதன்னு இருந்திருப்பாங்க. வெளியில வந்ததுமே கண்டிப்பா நம்ம சுத்தி கவர் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். நாங்களுமே வந்து ஒரு கேர்ள் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் வந்து பிங்க் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பையன் பிறந்தாலும் நம்ம வந்து ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணதான் போறோம். பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கோம். இன்ஷால்லா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ஸ்வாடல் கிளாத் வந்து பார்த்ததும் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதனால இது ஒண்ணு வாங்கியாச்சு. ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ். இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃபீல் வந்து. ஸோ அதனால இந்த மாதிரி 2 எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து இந்த கால் ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி இருக்கு, ஒன்னு வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த மேல சும்மா நாட் கட்டுற மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் சிம்பிளா. ஆனா பாட்டம் வியர் எதுவும் நான் எடுக்கல.
ஏன்னா பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு, பையனா பொண்ணா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஷூ, சாக்ஸ், கேப்னு இது எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். கிளைமேட்டுக்காக தான் நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். வரவங்க எல்லாத்தையும் போடுறாங்களா இல்ல எல்லாத்தையும் கழட்டி விடு அப்படின்னு அழுகுறாங்களான்னு தெரியல. அதனால ஒண்ணு மட்டும்தான் அது எல்லாத்துலயும் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஃபீட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அதனால இது 2 எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமா 6 இருக்கிற மாதிரி இருக்கு கர்ச்சீஃப்ஸ். இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ஃபீல். நம்ம தொடச்சு விடும் போது ஃபேஸ் துடைக்கணும் இல்ல வந்து வாய் தொடச்சு விடணும் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு டவல் மாதிரி இருக்கு. குழந்தைய வந்து கீழே விரிச்சு போடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததுமே வந்து எடுத்தாச்சு. இந்த கிளாத் டைப்பர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 4 டைப்பர் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து வாஷபிள் பட்டன் டைப்பர். பின்னாடி வந்து இலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. வாஷபிள் அப்படின்றதுனால நம்ம அடுத்தடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம உள்ள வச்சுட்டு அப்படியே இதை மாட்டி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியும் இருந்துச்சு. இது பார்த்து எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இது போக நார்மலா நம்ம அர்ஜென்ட்டா எங்கேயாவது போகணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது கிளாத் டைப்பர்ஸ் போட்டு போறதுக்கு. அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்றதுக்காக மட்டும் ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரு பண்டில் வாங்கி வச்சிருக்கேன் டைப்பர்ஸ். இது பாப்பாக்கு யூஸ் பண்ற மாதிரி காட்டன்ல ஒரு டவல் எடுத்து வச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க ஃபீல். ஒயிட் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பேபிக்கு ஒரு டவல். ரப்பர் ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் 2 விதமா வாங்கியிருக்கேன். இது வந்து 2 கலர்ல இருக்கு பாருங்க. ட்ரை ஷீட்டு. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பெருசாவே இருக்கு. மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஒண்ணு நம்ம வெயில்ல காய போடுறோம் அப்படின்னா இன்னொரு டைம் தேவைப்படும்ல, அதுக்காக 2 வாங்கியிருக்கேன். சாஃப்டா இருக்கு நல்லா ரப்பர் ஷீட். அப்புறம் நார்மல்லையும் ஒரு ரப்பர் ஷீட் வாங்கியிருக்கேன். பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பேபி டவல் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைய நம்ம இதில் வச்சு தூக்கும் போது. அப்புறம் பவுடர் டப்பா எடுத்து வச்சிருக்கேன். சராருக்குலாம் வந்து பவுடர் டப்பா யூஸ் பண்றதுலாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால இப்ப புதுசா வாங்கியிருக்கேன். இல்லைன்னா அந்த பவுடர் டப்பாவே வச்சிருப்பேன். பவுடர் டப்பா, அப்புறம் சோப் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சோப்பு டப்பா, சங்கு தேவைப்படும்ல, சங்கு, நெயில் கட்டர். ஏன்னா குழந்தைங்க பிறக்கும் போது நம்மளுக்கு நெயிலோட தான் வருவாங்க. அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. சோ அதனால நம்ம நெயில் கட்டர் வந்து டெலிவரி பேக்ல வச்சுக்கோங்க. நம்ம அங்க போய் கட் பண்றதுனா கூட அங்கேயே எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து டங் கிளீன் பண்ணுவோம்ல பேபிஸ்க்கு. குழந்தை பிறந்ததுமே அந்த வீக்ல வந்து நம்ம டங்க்லாம் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா வந்து எனக்கு அதுக்கப்புறம் தேவைப்படும். சோ அதனால நான் இதையும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கேன், டங் கிளீனர். குழந்தை பால் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அந்த நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து படிஞ்சு இருக்கும் இல்லையா, சோ அதை எடுத்து விடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டியா ஒரு சிசர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஏதாவது கிளாத் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும். அந்த டைம்ல நம்ம சிசர்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதனால நம்ம ஒரு சிசர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். குட்டியா கத்தி இருந்துச்சுன்னா கத்தி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை பிறந்து ஒரு 1 மந்த் தான் வெட் வைப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் கிளாத், அது வந்து கிழிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வார்ம் வாட்டர்ல நனைச்சிட்டு அதுல கிளீன் பண்ணோம்னாலே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல வார்ம் வாட்டர் நம்ம தேட முடியாது. அந்த காட்டன் இருந்தா கூட வார்ம் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா. சோ அதனால ஹாஸ்பிட்டல் யூஸ்க்காக மட்டும்தான் வெட் பைப்ஸ் வாங்கியிருக்கேன். அது ரெகுலரா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்ததா ஃபீடிங் பாட்டில். ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண மாட்டோம். குழந்தைக்கு நம்ம தான் ஃபீட் பண்ணணும், அதுதான் பெஸ்ட்டும் கூட. பட் சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியில போறோம். இப்ப நான் வந்து ரெகுலரா வெளியில போயிட்டு இருக்க ஆள் தான். ஸோ எனக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் இருந்துச்சுன்னா இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் மதர்ஸ் மில்க் தான் இருந்தாலும் கூட ஃபீடிங் பாட்டில் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபீடிங் பாட்டில் பத்தி சொல்லணும். இது பாத்தீங்கன்னா நம்ம அம்மாட்ட குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவா நிப்பிளும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த பாட்டில் வந்து 374. ஆனா இந்த நிப்பிள் மட்டும் செட் ஆஃப் 3 இருக்கு, 302 போட்டிருக்காங்க. பிலிப்ஸோடது இது. ஸோ எனக்கு தேவைப்படும் அப்படின்றதால வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பாத்துக்கோங்க, தேவைப்பட்டா வாங்க, இல்லாட்டி நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பாட்டிலுக்கான கவர் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். கவர்ல வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்றனால ஒரு கவரு, அப்புறம் அந்த பாட்டில் வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு பிரஷ்னு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். குழந்தைக்கு வந்து சோப்பு, அப்புறம் ஷாம்பு இதெல்லாம் கூட வாங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா தனித்தனியா வாங்குறதுக்கு பதிலா இந்த கிஃப்ட் பேக்கேஜ் வருது இல்லையா,
இது நான் டிமார்ட்ல வாங்கும் போது எனக்கு இன்னுமே கம்மியா கிடைச்சிச்சு அப்படின்றனால இந்த கிஃப்ட் பேக்கேஜே நான் வாங்கிட்டேன். ஷாம்பு ஒண்ணு, மசாஜ் ஆயில் ஒண்ணு, ராஷ் கிரீம் ஒண்ணு குடுக்குறாங்க, சோப் ஒண்ணு, லோஷன் ஒண்ணு, பேபி பவுடர் ஒண்ணு, பேபி வைப்ஸ், இது எல்லாமே சேர்ந்து வந்துருது. சோ நம்ம இது ஒண்ணு வாங்கினாலே எல்லாமே வந்துருது அப்படின்றனால இதே நான் வாங்கிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு. அடுத்ததா ஃபுல்லாவே காட்டன்ல இருக்கிற மாதிரி ஒரு வேஷ்டி, அப்படி இல்லாட்டி சேலை ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம குழந்தைய வந்து கீழே போடுறதுக்கா இருக்கட்டும், இல்ல இதுல வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி பீசஸ் எடுத்து அந்த பீசஸ் வந்து அவங்களுக்கு இடுப்புல கட்டி விடுறதுக்குன்னு எப்படினாலும் இந்த காட்டன் வேஷ்டி அப்படி இல்லாட்டி சாரி வந்து யூஸ் ஆகும். ஒண்ணு கண்டிப்பா வச்சுக்கோங்க கையில. நீங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணாட்டி கூட வீட்டுக்கு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த ரேஷன் கடையில கொடுப்பாங்கல்ல அந்த வேஸ்டையும் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டா இருக்கும் தண்ணியில போட்டதுக்கு அப்புறமா. இதை வந்து நம்ம குட்டியா தொட்டில் கட்டணும் இல்ல மத்தபடி எதுக்குன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா குழந்தைக்கு போடும்போது கண்டிப்பா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறமா மடிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே சேஃப். குளிக்க வைக்கும் போது மாட்டுறது இது இப்ப யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் எனக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பார்க்கவுமே ஆசையா இருந்துச்சு அப்படின்னு இதை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அவங்க தலையில வந்து மாட்டி விட்டுட்டு குளிக்க வைக்கும் போது காதுக்குள்ள கண்ணுக்குள்ள அந்த நுரை எதுவும் போகாது. தண்ணி படாம நம்ம வந்து இந்த கை வச்சுலாம் குளிக்க வைப்போம்ல, அந்த அளவுக்கு எனக்கு பிராக்டிஸ் கிடையாது. சோ அதான் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இது வாங்கி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு கேரியர் பேக் தான். இது நம்ம குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் ரெகுலரா நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நல்ல கதன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து நம்ம குழந்தைய வச்சு அழகா அந்த ஜிப் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு சிலருக்கு தலை நிக்காம குழந்தைய தூக்குறதுல பயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். 650 சம்திங் வந்துச்சு. இதுலயுமே நிறைய கலர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு லுக்கு. அதெல்லாம் இதான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். கண்டிப்பா இந்த கேரியர் பேக் வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு வெளியிடங்களுக்கு போறீங்க வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. அடுத்ததா குழந்தைக்கான பெட் பில்லோ தான் இது. நல்ல பிரைட்டான கலர்ல வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாவது பூச்சி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. பிரைட் கலர்ல வந்து குழந்தை போடும்போது நம்மளுக்கு வந்து அது கவனிக்கலாம். ஸோ அதனால பிரைட்டான கலர்ல வாங்கியிருந்தேன் இந்த பெட்டு. ஏன்னா குட்டியா தலைக்கு ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. 2 சைட்லயும் வந்து சைடு பில்லோஸ் இருக்கு. பெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவே இருக்குது. இது கொசு வலை. இது வந்து கண்டிப்பா தேவைன்னா மழைக்காலம் வேற, கொசு வந்து அதிகமாவே இருக்கும் அப்படின்றனால ஒரு கொசு வலைய வந்து வாங்கியாச்சு. நம்ம அது எல்லா டைமும் வந்து கொசு கடிக்குதான்றதை கவனிக்க முடியாது. இதுக்குள்ள போட்டோம்னா அவங்களும் சேஃபா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம பெட்டுக்குள்ள போட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைய வச்சிடலாம். நர்சிங் பில்லோ வந்து நம்ம போஸ்ட் பிரெக்னன்சில கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுக்கும் வந்து பேக் பெயின் இருக்கும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது. அதையும் அவாய்ட் பண்ணணும். அதே டைம்ல குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணணும் அவங்களை கம்ஃபர்டபுளா வச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த நர்சிங் பில்லோ வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். நம்மளுக்கு வயிறு பெருசா இருக்கு அப்படின்றனால மாட்ட முடியாது. ஆஃப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இடுப்பை சுத்தி மாட்டிட்டு இங்க வந்து குழந்தைய போட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கிடலாம். ஸோ குழந்தைக்கும் வந்து ரொம்ப சாஃப்டான ஃபீல் இருக்கும். நம்மளுக்கும் முதுகு வலி இல்லாம குழந்தைய வந்து ஃபீட் பண்ணலாம். அம்மாக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நியூ பார்னுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் ஷேர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது இது தவிர்த்து காமனா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் வந்து கண்டிப்பா தேவைப்படும். நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கிறோம் இல்ல டீ காஃபி ஏதாவது வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபிளாஸ்க் வந்து தேவைப்படும். ஸோ அதனால நான் ஒரு ஃபிளாஸ்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, ஒரு கரண்டி, கிளாஸ், அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு தூக்குவாளின்னு இது எல்லாம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை அது எல்லாத்தையும் நீங்க கழுவி யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ வருது இல்ல, அந்த மாதிரி பிளேட்டு ஸ்பூன் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க என்னெல்லாம் டெஸ்ட் எடுத்திருந்தீங்க, என்னெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சார்ஜர் எடுத்து வச்சுக்கோங்க, ஹெட்போன் எடுத்து வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நிரப்பிட்டு நம்ம தண்ணி புடிச்சு குடிக்கணும்ல, அதனால வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்க ஐடி கார்டு என்ன இருக்கோ அதை மெயினா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்மளுக்கு சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி டைம்ல பாதாம் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஃபீட் பண்ணும்போதும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டெலிவரி பேக்ல நீங்க என்னெல்லாம் வந்து எடுத்துட்டு போறீங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்றீங்கன்னா
நான் போடுற வீடியோஸை நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஹாப்பி பிரெக்னன்சி, ரொம்பவே சேஃபா இருங்க, ஜாலியா இருங்க, சீக்கிரமே உங்களோட டெலிவரி பேக் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.